நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்டெஸ்டன்டோடைய பாடும் திறமை மட்டும் இல்லை, அவங்களுடைய பர்சனாலிட்டியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆடியன்ஸஸ், ஃபாலோவர்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு முக்கிய ரவுண்ட் இருக்குங்க. அண்ட் அந்த சுற்று தான் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Once again, please put your hands together for dedication round. Dedication round நம்ம வந்து துவங்குறதுக்கு முன்னாடி let's welcome our judges for the week. Let's also welcome India's leading voice expert, the one and only Ananth Vaidyanathan அவர்கள். இன்றைய நாளுடைய முதல் டெடிகேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு ஏஞ்சலின் வராங்க. அண்ட் அவங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நம்ம ஏஞ்சலின் பாப்பா ஒரு பாடல் பாட போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஏஞ்சலின். ஏஞ்சலின் நல்ல சாங், நல்லா பாடினீங்க. ஏஞ்சலின் பாடினதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நம்ம பசங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறீங்கல்ல, நமக்கு தெரியாத யாருமே இல்லாத அந்த ஒரு உலகம் இருக்குது தெரியுமா? நீங்கள் எல்லாம் போய் விசிட் பண்ணணும். அந்த மாதிரி இல்லங்களுக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணாதான் நீங்கள் எவ்வளோ பிளஸ்டுங்கிறது உங்களுக்கே புரியும். தாய் சோறு ஊட்டுற மாதிரி பாசத்தோட அவங்களுக்கு யாராவது ஊட்டுறாங்களா? இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ பிளஸ்ட் இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடலாமா? அந்த பசங்க யாருக்கிட்ட போய் கேட்பாங்க?
அதனால் அந்த மாதிரி இல்லங்களுக்கு போகணும், நீங்கள் அவங்களோட பேசணும், அவங்களுக்கு அவங்களோட விளையாடணும், அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் யாரோ இருக்குங்கிற ஒரு உணர்வு வர்றதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். ஏஞ்சலின் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஏஞ்சலின், ஆல் தி பெஸ்ட். ஏஞ்சலின் நல்ல பாட்டு. ப்ரீத்திங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா? நல்லா இருந்தது. பிரெத் கண்ட்ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னால் முடியும். நல்ல சாங்கு, நல்ல முயற்சி. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இல்லங்கள்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஸ்டேஜில் இருக்கிற சில பேரெல்லாம் எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் நீ பாடும்போது இந்த பாட்டால் எவ்வளவு தாய் பாசம், அந்த ஆறுதல், மன நிம்மதி கிடைக்கும் தெரியுமா? பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும். கீப் இட் அப். காட் பிளஸ். ஏஞ்சலின் ஒரு ரொம்பவே அழகான டெடிகேஷன். பெற்றோர்கள் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த ஐடியா வந்து இங்கேருந்து வரலன்னு நினைக்கிறேன். கப்ஸ் ஏஞ்சலினுடைய அம்மா கிட்ட கேட்கலாம். வாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு பாட்டை உங்களுடைய பொண்ணு பாடி நீங்கள் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு அந்த தாட் எதுலேருந்து வந்தது? ஆக்சுவலாக இவ வந்து காடுக்கு தான் முதல்ல நான் கிஃப்ட்டு இவ எனக்கு. எவ்வளோ குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறது ஆதரவற்று இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஃபுட்டோ என்ன கொடுக்க முடியுமோ நமக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இவளுக்கும் அந்த கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. இவளும் இப்போ கூட ஒரு ஜஸ்ட் பூனை வந்து பூனையை பிடிச்சி பாவமா அந்த பூனை அது விட சொல்லுமான்னு சொல்றா. அதனால சின்ன வயசுலேருந்து அவளுக்கு அதை சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம். உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? Tell us about your parents. எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து லவ் மேரேஜ். இது வரைக்கும் வந்து எங்க அம்மா அப்பா என்னை வீட்டிலே சேர்க்கல. என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மா அப்பா எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் என்னை வீட்டில் வான்னு கூப்பிட்டதில்லை. இதுக்கு எங்கள் ஹஸ்பண்டும் குழந்தைய மட்டும்தான் நான் உலகம் நினச்சிட்ருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் கிறிஸ்டியன், நான் ஹிந்து. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டிகேப்டு. அதனால அவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஓகே, நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி அண்ணன் மட்டும் இருக்காங்க. அண்ணன் தான் என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாப்பாக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்வாங்க. அவங்க என்னை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. அது என்னன்னே தெரியல. நானும் கேட்கல, விட்டுட்டேன். சரி, இந்த ஸ்டேஜ் மூலியமாக நான் அவங்ககிட்ட சொல்லிக்கணும்னு. அம்மா அப்பா இல்லாத எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் எனக்கு அம்மா அப்பா பக்கத்தில் இருந்தும் எனக்கு வந்து ஒரு வீட்டில் ஏதோ விசேஷம் நடந்தாலும் கொஞ்சம் நான் கஷ்டப்படுவேன். அதுக்காக வந்து நான் இவ பர்த்டே அன்னைக்கு எப்பயுமே அந்த ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு போயிட்டு ஃபுட் டொனேட்டோ நாங்களால் முடிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். அதனால எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஸோ கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் மூலிமா நான் இதை சொல்லிக்க விரும்புவேன். நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியில் கால் வைக்கிறச்சே உங்கள் அம்மா அப்பா பற்றியோ இல்லை உங்கள் அண்ணன் பற்றியோ நீங்கள் யோசிச்சிங்களா? யோசிக்கல மேம். யோசிக்கல. தப்பு தான் மேம். அந்த தப்பை நீ உணர்ந்தேன்னா அந்த தப்பை நீ பண்ணினதுக்காக இந்த மேடையில் நீ அவள்கிட்ட சாரி சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டு தான்மா நான் வந்து வெளியில் வந்தேன். நான் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச எங்கள் ஹஸ்பண்டை நான் தேர்ந்தெடுத்தேன். இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கங்க. நான் செஞ்ச தப்புக்கு இந்த ஸ்டேஜ் மூலிமா நான் மன்னிப்பு கேட்டிருக்கேம்மா. எங்கள் அண்ணனுக்கும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். சந்தியா, எஸ் மேம். இந்த மேடைக்கு எப்போவுமே ஒரு பெரிய விசேஷம் உண்டு. இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ரீயூனியன் நடந்திருக்கு இங்கே இடத்துல. அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியிலையும் உங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாம் உங்களை மன்னிச்சு கண்டிப்பாக உங்களை அவங்க வீட்டுக்கு சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும், எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு அதை பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை. நம்ம ஷோ ஃபினாலேக்கு நீங்கள் எல்லோரும் குடும்பமாக வருவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிளஸ்ஸிங் தேவை மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இப்போ எங்கள் அம்மா பார்த்த மாதிரி ஃபீல்.
கண்டிப்பா நாங்க வந்து சந்தியாவுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் கேட்டுக்கிறோம் as a part of the சூப்பர் சிங்கர் ஃபேமிலி. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய பொண்ணை மன்னிச்சு உங்களுடைய பேத்தி, உங்க பொண்ணு, உங்க மாப்பிள்ளை எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அண்ட் எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்கணும். நம்மளுடைய ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே அதுதான் ஆசைப்படுறோம். அண்ட் சந்தியாவுடைய அண்ணன் கிட்டயும் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் our side. ஸோ ஒரு ஹாப்பி ஃபேமிலியா நீங்க வந்து மறுபடியும் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். we hope you'll make that happen. அதே மாதிரி மாகாப்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவ்வளோ வாண்டுகள். சில வாரங்களுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு வாண்டுக்கு ஒரு பெரிய டைட்டில் கிடைக்க போகுது, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4. அந்த டைட்டிலோட அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டவுன் ஹவுஸும் அன்பு பரிசா காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் பூரா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெடிகேஷன் ரவுண்ட். டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்மளுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே ஒரு பிக் தேங்க்யூ அவங்களுடைய பாடல்கள் மூலியமா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அடுத்ததா வந்து பாட போற ஜூனியர் வந்து மோனிகா வந்து அவங்கள ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நம்மளுடைய இதயத்துல நீங்காத இடம் பிடித்த மறைந்த பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா அம்மாக்கு அவங்களுடைய பாடலை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் டுடே இஸ் a very special day. ஏன்னா ஸ்வர்ணலதா மேமோடைய ஃபேமிலியில இருந்து அவங்களுடைய அண்ணா ராஜசேகர் சார் அண்ட் அவருடைய டாட்டர் ரீமா வந்திருக்காங்க. வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் சார் and welcome to Super Singer. ரீமா, இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய அத்தை மாதிரி of course அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு you're also a playback singer இல்லையா? எங்க அத்தையை பத்தி எல்லாருக்கும் இட்ஸ் ஆப்வியஸ், ஷீ இஸ் அ கிரேட்டஸ்ட் சிங்கர், ஷீ இஸ் அ லெஜெண்ட். அண்ட் அவங்கள மாதிரி இன்னும் யாரும் வரப்போவதும் இல்லை, அண்ட் அவங்கள மாதிரி யாரும் வந்ததும் இல்லை. அவங்களோட நீஸாக இருக்கிறது வந்து ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தட். அவங்க பாடியிருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே இட் இஸ் ஸோ யூனிக் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்வர்ணலதா மேமோடைய பாட்டு எடுத்து அவங்களுக்கே இந்த டெடிகேஷன் கொடுக்கறதுக்கு we have மோனிகா வெயிட்டிங். ஸோ உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் let's welcome மோனிகா on stage. தவம் போலிருந்து
மோனிகா. எஸ் மேம். ஸ்வர்ணலதா அவங்க பாடின நல்ல ஒரு பாட்டு. அவங்கள பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் உண்டு. ஏன்னா அவங்க வாய்ஸும் டிஃப்ரெண்ட், அவங்க ரெண்டிஷன் டிஃப்ரெண்ட். அவங்களுன்னு தனி எங்கே கேட்டாலும் ஸ்வர்ணலதாம்மா பாடின பாட்டு அவங்க பாடினதுன்னு அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதுதான் ஒரு பாடகிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லை, ரொம்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு பாடகி. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. பட் அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அண்ணாவும் நீஸும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு தடவை நாங்கள் பேசுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸ்வர்ணலதாவேன்னு. பட் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நல்லா பாடியிருக்கீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோனிகா இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கலாம். வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாட்டிங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கும், வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். மோனிகா. எஸ் சார். அதாவது இந்த மேடையில் இந்த பாட்டு பாடும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக, கொஞ்சம் அந்த மலரும் நினைவுகள் எல்லாம் கொண்டு வரும்போது ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அது என்னென்னு சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, நிறைய ஒர்க்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேர். தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லாம் சேர்த்து மோர் தேன் 500 to 600 சாங்ஸ் ஸ்வர்ணலதா நானும் சேர்ந்து பாடிருக்கோம். இன்றைக்கி ராஜசேகர் அவருடைய பொண்ணு அதே ரிசம்பிளன்சஸோட பாடுது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் ஸ்வர்ணலதா ஃபீல்டுக்கு வந்துட்டுருக்கா அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வருது. டெஃபினட்டாக இந்த மேடையை உனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் கொடுக்கணும். எத்தனையோ க்ரோஸ் லேக்ஸ் ஆஃப் ஸ்வர்ணலதா அவர்களுடைய ஃபேன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு கிடைக்கணும். காட் பிளெஸ் யூ. மோனிகா, ரொம்ப நல்லா பாடினேன். ஃபஸ்ட்டு பல்லவியெல்லாம் நீ அந்த ஃபீல் பண்ணி பாடினியே, ரொம்ப அழகாக இருந்தது. நீ இன்னும் அந்த சங்கத்து நுணுக்கமானது சொல்லியிருக்காங்க இல்லையா ஜட்ஜஸ், அது கரெக்ட் பண்ண. பியூட்டிஃபுல் சாங். காட் பிளஸ். அழகா சிரிங்க மோனிகா. ஓகே, உங்களுடைய சிரிப்பு மாதிரி ஒரு ஸ்வீட்டான டெடிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் எங்கள் எல்லாருக்குமே ஸ்வர்ணலதா மேம் ஒரு சிஸ்டராக எப்படி இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் அண்ணா ஸ்தானத்துலேருந்து. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவங்கள சின்ன அவங்க மியூசிக் ரொம்ப மியூசிக்கை பற்றி தான் இப்போது ரொம்ப சைலண்ட்டு, ஜாஸ்தி பேச மாட்டாங்க. ஓகே, மியூசிக் தவிர அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது? வேறு கிரிக்கெட் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. வெரி இன்ட்ரெஸ்ட் இன் கிரிக்கெட். ஓகே. ஹார்மோனியம் வாசிப்பாங்கல்ல? ஒரு கீபோர்டு வாசிப்பார், நல்லா வாசிப்பார். கம்போஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன வயசில் கன்னடா ராஜ்குமார் சார் இருந்தார்ல, அவரோட நிறைய நிகழ்ச்சிகள் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ நிறைய அவரோட பாடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப பெருமை. அந்த வயசில் அவங்க அவரோட பாடி அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு ஃபிலிம்ஸ் பாட ஆரம்பிச்சதே. ஓகே, அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட பாடி நிறையா கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சுரீமா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களுடைய அத்தையை பற்றி ஏதாவது மெமரிஸ் இருக்கா? When I was small, she taught me a song like ஒரு ரெக்கார்டிங்னு போனால் எப்படி சொல்லி கொடுத்தா நீ எப்படி பாடுவேன்னு சொல்கிறதுக்காக ஐ வாண்ட் டு கீப் அ டெஸ்ட் லைக் தட் ஷி செட் அண்ட் ஷி தாட் மீ அ சாங். ஹிந்தி சாங் அது. நாம் கூம் ஜாயேகா चेहरा ये बदल जाएगा, that song. The meaning is नाम घूम जाएगा means ना पेर and चेहरा face எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பட் மேரி ஆவாஸ் கி பேச்சான் லைக் தட் மீனிங்கே அந்த மாதிரி வரும். என் வாய்ஸ் மட்டும் இட் வில் பி எவர் லாஸ்டிங் அப்படின்ட்டு வரும். ஸோ இட் இஸ் லைக் இட்ஸ் மை மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹர். பியூட்டிஃபுல். அண்ட் ஐ திங்க் இப்போ மோனிகா கிட்ட தான் கேட்கணும். மோனிகா, ஏன் இந்த டெடிகேஷன் சூஸ் பண்ணீங்க? அண்ட் ஸ்வர்ணலதா மேம் உடைய மியூசிக் அண்ட் அவங்களுடைய வாய்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டெல்லாம். கேட்டுகிட்டே தான் இருப்பேன். ஃபஸ்ட் ஆடிஷன்ஸ்லேயே அவங்க பாட்டு தான் பாடினேன்னா. வெரி நைஸ். அண்ட் அதனால இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பாட்டை ஸ்வர்ணலதா மேம்க்கு டெடிகேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அதனால தான் அவங்களுடைய சாங்கை சூஸ் பண்ணீங்க, ரைட்? அண்ட் யூ ஹாவ் அ லிட்டில் சம்திங் ஃபார் தெம் இல்லையா? அவங்களுக்காகவும் நீங்கள் ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க. கொடுத்துடலாமா? உங்கள் அப்பா கூப்பிட்டுடலாமா? மோனிகாவுடைய அப்பா.
சார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது எங்களுக்காக படிங்க சார். சுவரங்களுக்காக பிறந்த சொர்ணலதா. இவர் பாடிய பாடல் ஒவ்வொன்றும் கருத்தம்மா. இதனால் கிடைத்தது தேசிய விருதம்மா. சொர்ணத்து குயிலுக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். பூச்சிருப்பு மாறாத பூவைக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். குயில் மிஞ்சும் குரலுக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். பாவாயிரம் பாடிய நாவுக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். தேன்குல தொண்டைக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். இசை நிரம்பிய இதயத்துக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். மின் ஒளிப்பான் ஏந்திய கைகளுக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். நின்று நின்று பாடிய கால்களுக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். வரம்பின்றி இசைத்த நரம்புகளுக்கு 1 கோடி வாழ்த்துக்கள். தேடாது கிடைத்த இசை தேவதைக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. விட் லைக் போத் ஆஃப் யூ டு ஆல்சோ ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இன்னைக்கு வந்து ரீமா அவங்களுடைய அத்தை கிட்ட இருந்து பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பின்னணி பாடகியாக இருக்கீங்க. அத்தை மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நிறைய வளர்ந்து நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. would you like to sing a few lines for us? அப்படியே ஸ்வர்ணலதா வாய்ஸ் கேட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு கிடைக்காத அவார்டு எல்லாம் நீ வாங்கணும். God bless. ஓகே, கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும். அண்ட் we should keep seeing you.
தேங்க்யூ ரீமா, ஆல் தி பெஸ்ட். வி ஹோப் டு see you soon. அண்ட் மோனிகா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. ஏன்னா இந்த டெடிகேஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணதுனால தான் இவங்க 2 பேரும் இங்கே வந்தாங்க. இந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் டெடிகேஷன் அண்ட் குட் லக். தேங்க்யூ சார். இது மாதிரி பல சுற்றுகளை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட இறுதியில் முதல் ரன்னர் அப்பாக வரக்கூடிய குழந்தைக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெடிகேஷன் ரவுண்ட். பாடல்கள் மூலியமா நம்மளுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடித்தமானவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க மகாப்ஸ்? அடுத்ததா ஒரு பாடலை அவங்க அம்மாவுக்காக டெடிகேட் பண்ண வரார் ஸ்ரீஹரி.
ஸ்ரீஹரி மேம் ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ மேம். அந்த பழைய ஸ்டைல் அப்படியே நீங்கள் உங்கள் ரெண்டிஷனில் கொண்டு வந்திருக்கீங்க. லாஸ்ட் பல்லவியில் மட்டும்தான் ஒரு இடத்துல கொஞ்சோண்டு ஸ்ருதி போச்சு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஃபேபியுலஸ் பெர்ஃபார்மன்ஸ், சான்ஸே கிடையாது. அம்மான் பாடுறச்சே உருக வச்சிடா கண்ணா என்ன. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினேன். சிங்கிங் அதுக்கு மீறி ஒன்று இருக்கும், அங்கே இருந்த நீ. அண்ட் ஐ தேங்க்யூ ஃபார் தட். வெரி பியூட்டிஃபுல்லி டன். தேங்க்யூ. ஸ்ரீஹரி, சார் ரொம்ப நல்ல எக்ஸ்பிரசிவாக பாடிருக்க. அதுக்காகவே உனக்கு ஷவர். மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை. கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீஹரி. டெடி பேர் ஷவர். சரி, இப்போ அம்மாக்கு டெடிகேட் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டா ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்க. அம்மா பத்தி சொல்லுங்க. ஸ்ட்ரிக்டா என்ன அம்மா? அம்மா பாவம். அம்மா பாவமா? அப்ப நீங்க தான் ரொம்ப படுத்துவீங்களா? அப்படி இல்லை, அம்மா பற்றி சொல்லணும்னா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றதெல்லாம் வாங்கி தருவா. அப்படியா? நான் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு எது சரி எதுன்னு எனக்கு கரெக்டாக சொல்லி தருவா. ஓகே, அதுக்காக இந்த சாங் நான் அம்மா அதனால டெடிகேட் பண்றீங்க. அம்மா இங்க. சரி, ஸ்ரீஹரி பத்தி சொல்லுங்க. എന്ന മാതിരി ഒരു പയ്യൻ? എല്ലാവർക്കും നമസ്കാരം. പിന്നെ മോനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ അവൻ കുറച്ച് കുസൃതിയാണ്. പറഞ്ഞതനുസരിക്കാൻ കുറച്ച് മടിയുണ്ട്. சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. പിന്നെ குழப்பமில்ல. ஸோ பேசிக்கா உன் பின்னாடி ஓடி ஓடி தான் இவ்வளோ இழைச்சி போயிருக்காங்க அம்மா. சத்தியம் சத்தியம் பத்தியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இந்த ரவுண்ட்ல என்னோட தம்பிக்காக நான் டெடிகேட் பண்ண போறேன். ஐயோ அண்ணன் துரத்துற ஓடு ஓடு ஓடு. வேணாடா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.
நான் சொல்லுறது? பரத், ஆஸ் யூஷுவல் நல்லா பாடிட்டீங்க. இந்த பாட்டு தெலுங்குல யார் பாடினார் தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ்னா, கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆகுது அப்பப்போ இல்லையா? அது கொஞ்சம் சிங்கிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்பப்போ. ஆனால் அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணலை, பட் எங்களுக்கு கேட்குறப்ப தெரியும் கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆகுறீங்கன்னு. அது மட்டும் கொஞ்சம் எப்படியாவது லங் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பரத், முக்குந்து நடுவில் டான்ஸ் ஆனது வந்து அந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட இந்த மேடை நாடகங்கள் அந்த தெருக்கூத்துக்கு போகும்போது அந்த சைடு சப்போர்ட்டிங் ஃபிமேல் லேடி கேரக்டர் அவங்க ட்ரெயின் ஏதாவது மிஸ் பண்ணால் எனக்கு கட்டி விடுவாங்க. நான் தான் அந்த மாதிரி முக்குந்து நல்லா ஆடணும், நல்லா சாப்பிடணும். ஓகே, அதனால பவர் அப்படியே இருக்கணும். உன் பவருக்கு ஒரு ஷவர். Mukund, everybody didn't dance. Why did you only come and dance? I couldn't control myself. I couldn't control myself. Because for biryani. Correct. Correct. அதுக்கு மட்டும் கரெக்ட். பிரியாணி கேட்டோடனே கரெக்ட். சரி, ஓகே. ஒரு ஃபாஸ்ட் டான்ஸ் அட்டாக் வச்சிரலாமா இவங்க நடுவுல? ஃபாஸ்ட் டான்ஸ் அட்டாக். ஆமா. இந்த டான்ஸ் அட்டாக் நடுவுல ஏஞ்சலினையும் கூப்பிடுவோம். வாங்க ஏஞ்சலின் வாங்க. நசுங்கிடுவாங்க அவங்க. ஃபாஸ்டா மியூசிக் போடுவாங்க. யாருக்குமே டயர்ட் ஆகக்கூடாது. யார் ஃபர்ஸ்ட் டயர்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் லூசர். மியூசிக் போட்டுடலாம். ஆக மொத்தத்தில் டயர்டானது ஆர்கெஸ்ட்ரா. ஓகே ஏஞ்சலின், தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா டான்ஸ் ஆடினீங்க. ஒரு பொம்மை கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஒன்று எடுத்துக்கோ. ஓனம்மா, இவங்க நேர்மை கடமை கண்ணியம் தான் நீங்க. சரி, ஓகே. உங்க அண்ணா உனக்கு எவ்வளவு அழகா பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணிருக்கான். கரெக்டா இல்லையா? என்ன பண்ண போற அண்ணாக்கு இப்போ? அண்ணாக்கு இப்போ ஹக் கொடுக்க போறேன். So sweet. Okay, இப்போ நம்ம கேட்கலாம். ஓகே, அண்ணா கிட்ட உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கேரக்டர்ல சொல்லுடா. கேரக்டர்ல அண்ணா நல்லாவே சாப்பிடும். ஆமா, அதானே அவனுக்கு மெயின். விடிஞ்சதுடா. சரி, நீங்க சொல்லுங்க பரத். முகுந்த் கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தென்மதுரை வைகை நதி. அதில் சரணத்தில் தம்பியை பற்றி ஒரு லைன் இருக்கு. அது எனக்கு பாடணும். ப்ளீஸ் கோ ஃபார் இட். அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்றும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தனுள் வந்தானே, அண்ணன் என்றும் வாழும் இல்லை, உன்னாய் காணும் வாரம் என்றும். அண்ணன் தம்பி யாரும் இல்லை, உங்களை போன்ற அன்பு கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. ஒன்றாய் வாழந்தானே சன்னதங்கும் வாழ்க வாழ்க
கூற வாழ்க வாழ்க உன்னோடு தான் உன் தம்பி நீனோடு தான் அண்ணன் இந்த பாசம் நேசம் காலம் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மாலை நிலா தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது உங்கள் பாசை நிலா இந்த நேரம் தென்மதுரை வைகை நதி வரப்பாடும் பொன் பாட்டு தென்மதுரை வைகை நதி. பரத் அண்ட் முகுந்த் நமக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்த இந்த 2 கியூட்டீஸ்க்கு ஒரு சென்சிட்டிவ் சைடு இருக்குன்னு இப்போதான் எங்களுக்கு தெரிய வந்தது. யுவர் அமேசிங் பிரதர்ஸ் டா, பிக் ஹக் டா, பிக் ஹக் டா. ஆனா நீங்க 2 பேரும் சிரிச்சாதான்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அதனால சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஓகேயா? இந்த அழகெல்லாம் குறைய கூடாதுல்ல. கிளாஸ் கூலிங் கிளாஸ் போடுமா, டக்குனு கூலிங் கிளாஸ் போடுங்க. அது பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு தி பேரண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ அழகா வளர்த்திருக்கீங்க அண்ட் அவங்களுடைய க்ளோஸ்னஸ்க்கு காரணம் வந்து பேரண்ட்ஸோடைய வளர்ப்பு தான், அது டெஃபினட்டா சொல்லி ஆகணும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம்.